நம்ம அகனி ஃபார்மில் நாட்டுக்கோழிகள்லாம் ஃப்ரீ ரேஞ்சில் சுதந்திரமாக திரியும் போது இவர் மட்டும் என் கூண்டுக்குள்ளே இருக்காரு. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நல்லா வரணுங்கிறதுக்காக சேவல்களை மட்டும் வருஷம் மாற்றிக்கிட்டே இருப்போம். மணாளனே மங்கையின் பாக்கியம்னு சொல்லுவாங்க. அதனால மணாளர்களை மாற்றிக்கிட்டே இருப்போம். முன்னாடி இது இந்த மாதிரி சேவல்களை மாத்துறதுனால அதனோட அடுத்தடுத்த தலைமுறை குஞ்சுகள் ஆரோக்கியமாகவும் நோய் தாக்குதல் குறைவாகவும் இருக்கு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. அந்த மாதிரி சேவல்களை மாத்திக்கிறதுக்காக நண்பர்கிட்ட இருந்து வந்து சேர்ந்திருக்கிற கதாநாயகன் தான் இவன். இது மாதிரி வெளியில இருந்து வர்ற சேவல்களை உடனே நம்மகிட்ட இருக்கிற அழகிகள் கூட்டத்தோட விடுறது இல்லை. கோழியை தாங்க சொல்றேன். இதுக்கு ஏதாச்சும் நோய் இருந்து அது மற்ற கோழிகளுக்கு பரவிருங்கிறதுனால எப்போ யார் வந்தாலும் முதல் 2-3 நாள் குவாரண்டைனுக்காக இந்த கேஜில் வச்சுருப்போம். இந்த குவாரண்டைன் பீரியடில் அதுங்க உடலோட வெளிப்புறத்தில் இருக்கிற பேன், பூச்சி மாதிரியான விஷயங்களுக்கு மூலிகை மருந்தில் முக்கியம். அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் குடற்புழு நீக்க மருந்தும் கொடுத்துருவோம். எல்லாமே இயற்கையான முறையில் தான் கொடுக்குறோம். அப்படி குவாரண்டைனில் இருக்கிற நம்ம கதாநாயகனுக்கு நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மாம்பழத்தை கொடுத்தோம். அதில் என்ன ஸ்பெஷல்னா இந்த சீசனோட கடைசி மாம்பழம் இதுதான். அதை எப்படி ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு பாருங்கள்.